இந்த வீடியோவில் இந்த Ryzen 5 5600 GT ப்ராசஸரோட கேமிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 240 Hz. இதில் யூஸ் பண்ணியிருக்க ரேம் DDR4 சிங்கிள் சேனல் 12GB ரேம். இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு பிசி கவரேஜ். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 2026 அண்டர் 35Kல இதே பெர்ஃபார்மன்ஸோடி இதே ப்ராசஸர் வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எஃபெக்டிவாக பில்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ப்ளூஸ்டாக் வெர்ஷன் 5ல் வச்சு இன்ஸ்டால் பண்ண FF மேக்ஸ். இப்போ நம்ம இதை மேக்ஸ் கிராஃபிக்ஸில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். IFPS ஆப்ஷன் ஆனில் தான் இருக்குது. ரெசல்யூஷனுமே ஆனில் தான் இருக்குது. லாபியில் 60 above FPS கிடைக்குது. இப்போ மேட்ச்குள்ளே போய் எத்தனை FPS கிடைக்குன்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு 60 to 80 FPS வரைக்கும் போகுது. இப்போ இந்த ரெட் ஜோன் முடிஞ்சோன்னே நம்ம கொடுக்கக்கூடிய மூமெண்ட்டுக்கு எத்தனை FPS தருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு 80, 70, 60 FPS சுவிட்ச் ஆகி இருக்குது. கண்டிப்பாக அந்தளவு ஸ்டேபிளாக இல்லை. ஆனால் இதை வச்சு பண்ணக்கூடிய கேம் பிளேலாம் உங்களுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது. ஃப்ரேம் ட்ராப், சட்டர்ஸ், லேக் எதுவுமே நோட்டிசபிள் ஆகலை. டெஸ்டிங்கில் இதோட சென்ஸ் எப்படி வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கோன்னா, வழக்கமாக எல்லோரும் பிசியில் வைக்கிற மாதிரி எல்லாமே 0 தான். இப்போ அப்படியே அல்ட்ரா கிராஃபிக்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அல்ட்ரா கிராஃபிக்ஸில் இங்கேயுமே உங்களுக்கு 60 to 80 FPS தான் கிடைக்கிது. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரேம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அப்படி கிராஃபிக்ஸை ஸ்டாண்டர்டுக்கு சூஸ் பண்ணலாம். இங்கேயுமே உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் அதே மாதிரி தான் கிடைக்குது. கேம் ப்ளே பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஃபைனலாக ஸ்மூத் கிராஃபிக்ஸில் இருக்க மோஸ்ட்லியாவது ஃப்ரேம்ஸ் கூடுதான்னு பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண மேக்ஸ், ஸ்டாண்டர்ட், அல்ட்ரா இதிலலாம் 60 to 80 FPS கிடச்சிட்டு இருந்து. இந்த ஸ்மூத் கிராஃபிக்ஸை வச்சு டெஸ்ட் பண்ண மோஸ்ட்லி 80 to 90 FPS வரைக்கும் கிடைக்குது. இப்போ அப்படி நெக்ஸ்ட் கேமுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் எப்பிக்லேருந்து டவுன்லோட் பண்ணது, ஹாக்வார்ட்ஸ் லீகசி. இது எப்பிக்லேருந்து டவுன்லோட் பண்ணனால எத்தனை FPS எக்ஸாக்டாக கிடைக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ண முடியாது. இந்த கேம் பிளேயபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக பிளேயபிள் தான். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரேம்ஸ் 28 to 30 வரைக்கும் தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஹெவி கேம்ஸ்லாம் புஷ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அண்டர் 40 or 35Kக்குள்ளே இந்த ப்ராசஸரை வச்சு ஒரு பெஸ்ட்டான கேமிங் பிசி எப்படி பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம்.